ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ரொம்ப ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறைகளை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரையும் உங்களுக்கு யாரும் சொல்லாத சில சூட்சமமான வழிபாட்டு தாந்திரிக முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தினமுமே நம்ம பூஜை செய்கிறோம், தினமுமே விளக்கேற்றுறோம், பூக்கள் சாத்துறோம். ஆனால் இந்த தாந்திரிக முறையோடு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வரவே வராதுங்க. பரம ஏழை கூட பணக்காரனாக மாறிடலாங்க. குடிசையில் இருக்கிறவங்க கோபுரத்தில் வாழ்கிறதுக்கான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. தெய்வ வழிபாட்டில் இன்றியமையாத பொருட்கள் அப்படின்னு பல இருக்குங்க. அப்படிப்பட்ட பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுறதா பூக்கள். நம்ம தெய்வத்துக்கு சாத்துற பூக்கள். அதிலையும் குறிப்பாக வாசனை நிறைந்த பூக்களை தான் நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு உபயோகப்படுத்துவோம். ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க. எந்தெந்த தெய்வத்திற்கு எந்தெந்த மலர்களை வைத்து நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறோமோ அதுக்கு ஏற்றாற் போல் நமக்கு பலாபலன்கள் ஏற்படுங்க. இது உண்மையான ஒரு விஷயம். அந்த வகையில் தினமுமே கையில் எந்த பூவை வச்சு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா பண ரீதியான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு இதுவரையும் தெரியாத விஷயமாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண ரீதியான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்த மலர் அப்படின்னா மல்லிப்பூ தாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணகர்த்தாவாக திகழக்கூடியவங்க நவகிரகங்கள். அப்படிப்பட்ட நவகிரகங்களை பண ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கும் வழிவகை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினச்சா சுக்கிர பகவானை நாம் வழிபாடு செய்யணுங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதோடு சுக்கிர பகவானையும் சேர்த்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறுங்க. சுக்கிர வசியம் பெறுவதற்கு பல வழிகள் இருக்குங்க. சுக்கிரனுக்குரிய பொருட்களை வாங்கி வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே சமயம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்புக்குரியதாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானுக்கு 2 அகல் விளக்கில் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஒவ்வொரு அகல் விளக்குலையும் 2 கல்கண்டு போட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டோம் வந்தோன்னா கண்டிப்பாக சுக்கிரவசியம் நமக்கு ஏற்படுங்க. மேலும் சுக்கிர பகவானுக்குரிய எந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம் செய்வதாக இருந்தால் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் நம்ம செய்வோம். காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய கிழமை. வெள்ளிக்கிழமை மட்டும் பணம் வந்தால் போதுமா? அனுதினமும் பணம் வரணும் இல்லைங்களா? அப்போது அனுதினமும் பணம் நமக்கு வரணும் அப்படின்னா நாம் தினமுமே சுக்கிர பகவானை வழிபாடு செய்யணுங்க. அப்படி தினமுமே சுக்கிர பகவானை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு எளிய தாந்திரீக வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வழிபாட்டுக்கு நமக்கு பன்னீர் ரோஜா நீங்கள் கடையில் கேட்டால் தெரியும், நல்லா வாசமாக இருக்குங்க அந்த பன்னீர் ரோஸு. அந்த பன்னீர் ரோஸை நீங்கள் பூஜை அறையில் வைக்கும்போது அந்த பூஜை அறையே நல்லா கமகமகமாக நல்லா வாசனையாக இருக்குங்க. வேறு எந்த பூக்களையும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஒருவேளை அந்த பன்னீர் ரோஸ் கிடைக்கல அப்படின்னா கல்கண்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 2 தாங்க. இதை தவிர்த்து வேறு எதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 2 இதழ் இருந்தால் கூட போதுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் அந்த பூ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படியும் நம்ம பூஜை அறையில் தினமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். அது காலையில் இருந்தாலும் சரி மாலையில் இருந்தாலும் சரிங்க. எப்போ நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அப்போது அந்த 2 இதழ்களை கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் சம்மணம் போட்டு ஒரு மனை போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு எனக்கு பண வரவு அதிகரிக்கணும், என்னுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையணும் அப்படின்னு முதல்ல சங்கல்பம் செஞ்சுக்கணுங்க. சங்கல்பம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எந்த வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை உங்கள் உள்ளங்கையில் அந்த பொருளை வச்சு சங்கல்பம் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஓம் சுதிஹி நமக, ஓம் சுதிஹி நமக அப்படின்ற மந்திரத்தை 15 முறை நீங்கள் சொல்லணுங்க. 15 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 15 உங்களுக்கு எண்ணிக்கை தெரியணும் அப்படின்னா நீங்கள் டைமண்ட் கல்கண்டு எடுத்துக்கலாம். இல்லை வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஏதாவது நீங்கள் ஒரு 15 அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய எண்ணுங்க. 5 + 1 6 வரும் பார்த்தீங்களா? அதனால் 15 முறை சொல்லணுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இதை சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி சொல்லி முடித்த பிறகு அதுக்கப்புறம் தாங்க ஒரு சூட்சமே இருக்குது. நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த ரோஜா இதழ்கள் இருக்குது பார்த்தீங்களா?
அதை நீங்கள் வாயில் போட்டு சாப்பிடணுங்க. அதாவது மென்று சாப்பிடணும். பன்னீர் ரோஜா கிடைக்கல அப்படின்னா கல்கண்டு, இதே மாதிரி 2 கல்கண்டை கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த டைமண்ட் கற்கண்டை நீங்கள் வாயில் போட்டு சாப்பிடணுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றும் போது எல்லாருக்குமே சுக்கிர யோகம் ஏற்பட்டு எவ்வளோ பெரிய பரம ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாகக்கூடிய யோகம் வந்து சேருங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடிசையில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோபுரத்தில் போகிறதுக்கான வழிவாய்ப்புகளை அந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சுக்கிர பகவான் சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடியவர். அவரை இந்த முறையில் தினமுமே விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பான முறையில் இதை வந்து நிறைய பேர் ரகசியமாக செஞ்சுட்டு வர வழிபாட்டு முறைங்க. எனக்கு தெரிகிற நல்ல விஷயங்களை உங்களோடய நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதை நான் மட்டுமே செய்யாமல் நீங்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களாகிய நீங்களும் செஞ்சு நீங்களும் நல்ல பலன் அடையணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. நம்மளுடைய சேனல் வந்து வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போகிறது இல்லைங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரங்களை எல்லாருமே செய்வீங்களான்னு கேட்டால் என்னால் 100% சொல்ல முடியாதுங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் செஞ்சாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷந்தாங்க. ஆனால் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். ஆனால் எளிமையான வழிபாட்டு முறை தாங்க. எல்லாராலுமே செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேங்க. இந்த பன்னீர் ரோஜாவும் சரி, டைமண்ட் கற்கண்டும் சரி, எல்லாராலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் பன்னீர் ரோஸ் வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு 50 கிராம் டைமண்ட் கல்கண்டு, அது ஒரு 20 ரூபாய் இருக்குங்க. அது வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க. நானும் இந்த வழிபாட்டை இன்னிலேருந்து தொடர்ந்து நான் செய்ய போகிறேன். என்னோட நீங்கள் யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற விஷயங்களை தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் இதுக்கு என்ன பலன் எனக்கு கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போது எல்லாருக்கும் இன்னொரு டவுட்டும் வரும். தினமுமே எங்களால் விளக்கேற்ற முடியாது, நாங்கள் வேலைக்கு போகிறோம், வீட்டில் இருக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் என்றைக்கு விளக்கேற்றுறீங்களோ, நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுறீங்களோ, இல்லை தினமுமே ஏற்றுறீங்களோ, இல்லை காலை வேலை ஏற்றுறதா இருந்தாலும் சரி, மாலை வேலை ஏற்றுறதா இருந்தாலும் சரி, இது அனுதினமும் நம்ம எப்படி தினமுமே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோமோ அதோடு சேர்த்து இந்த வழிபாட்டை செய்ய போகிறோங்க. அவ்வளோதான். விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு மனை போட்டு உட்காந்துட்டு அந்த ஓம் சுதிகி நமக்கு அப்படின்ற மந்திரத்தை 15 தரம் சொல்லணுங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நமக்கு தினமுமே பணம் தேவை, அதுக்கு நாம் உழைக்கணும், கஷ்டப்படணும், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. உங்கள் உழைப்போடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த வழிபாட்டுக்குன்னு நீங்கள் ஒதுக்கும்போது கண்டிப்பாக சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கையை நிச்சயமாக தருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.